உங்க குழந்தைங்க எல்லாம் வந்து டிவி மொபைல் இதெல்லாம் பாக்குறாங்களா? யாரெல்லாம் காட்டுறீங்க? கை தூக்குங்க பாக்கலாம். மொத்த ஆடியன்ஸ் கை தூக்குறீங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா? நம்ம யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க யூஸ் பண்ணாம இருப்பாங்க. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, இப்ப நான் டிவி மொபைல் தரலாம், அவன் வந்து என்ன அடிக்கிறான் சார் அப்படின்னு சொல்றான். பட் டைம் அவுட்டுக்கு பதிலா டைம் இன்னும் ஒன்று இருக்கு. அதை கொடுக்கறத தவிக்கிறதுக்கு பதிலா நம்ம அதையே வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜில வந்துருச்சுல, எல்லா விஷயமுமே ஏஏ பண்ற மாதிரி. சோ இந்த கேஜெட்ஸ்ல வச்சோ இல்லாட்டி ஸ்கிரீனிங்க வச்சோ நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம்? டிவியும் மொபைலுமே வந்து ஒரு பொருள்ங்கிறத வச்சுட்டு குழந்தைக்கு புரிய வைக்கணும். அது பாட்டு டிவி ஓடட்டும், ஆனா நீ ஹோம்ஒர்க் பண்ணணும், நீ டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இப்ப நீங்க ஹோம்ஒர்க் போடும்போது தான் உங்களுக்கு 7 மணிக்கு சீரியல் ஸ்டார்ட் ஆகும்ல, பாதியிலேயே வந்து நீங்க நாடகம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. திருப்பி அது ஒரு 10, 10:30, 11 மணி வரைக்கும் நாடகம் ஓடுதுல்ல. சோ இது எல்லாமே நார்மல்ங்கிற ஒரு விஷயத்த வந்து குழந்தைக்கு வந்து கொண்டு வரணும். டிவி அது பாட்டுக்கு இருக்கும், மொபைல் அது பாட்டுக்கு இருக்கும், ஆனா நம்ம வேலையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். குழந்தைக்கு அதை வச்சு எப்படி டீச் பண்ணலாம்? பசில் சூட் இருக்கு, இல்ல கலரிங் இருக்கு, இல்ல அதை வச்சு ஏதாவது டீச் பண்ண முடியும் அப்படின்னா அதை வச்சு நம்ம டீச் பண்ணலாம். இப்ப குழந்தைக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம காட்டணும் அப்படின்னா கோ பிளேயரா நம்ம அவங்க கூட இருக்கணும். மோரல் ஸ்டோரி வந்து குழந்தைக்கு வந்து மொபைல்ல காட்டுறீங்க அப்படின்னா, இப்ப குழந்தைகிட்ட மொபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா half an hour 1 hour குழந்தை வந்து பாத்துக்கிட்டே இருக்கும். இதுவே நீங்க கூட இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதுக்கப்புறம் மொபைலை நீங்க ஆஃப் பண்ணிடுவீங்க, நீங்க பாட்டுக்கு வந்துருவீங்க. மொபைல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு காக்னிட்டிவ் டெபிசிட் வருது அப்படின்னா குழந்தை தானா சுயமா சிந்திக்கிறது, அட்டென்ஷன் டிஃபிகல்ட் எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மொபைலோட அடிக்ஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா அது சாதாரண ஒரு பொருளுங்கிறத குழந்தைக்கு வந்து புரிய வைக்கணும். பிளஸ் அதை வச்சு நம்ம குழந்தைக்கு எப்படி நிறைய டீச்சிங் மெத்தட கொடுக்கலாங்கிறதையும் நம்ம குழந்தைக்கு புரிய வச்சோம் அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.